அந்த மாதிரி வித்தைகளா தெரிஞ்சு வச்சிருக்கிறாளா, அதை வச்சுட்டு ஏதோ கோயில்ல நம்ம ஆடுறோம் பாடுறோம் அந்த மாதிரின்ட்டு சொல்லிட்டு இருந்த நபர் பத்தலை, பப்ளிசிட்டி பத்தலை, பணம் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சாச்சு, டக்குன்னு அகோரி வேடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. அவங்கள நம்ம கம்பேர் பண்ணி ஒவ்வொரு சேனலும் அகோரி கலையரசன் சொல்லியங்க அகோரிகளை வந்துட்டு கேவலப்படுத்துறீங்க. உங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஓகே நல்லா வந்துட்டு எல்லா வியூவர்ஸ் போகுதுன்னு போவாங்க. ஒரு லிமிட்டா தாண்டுச்சுன்னா மக்கள் கூட்டமா போய் தர்ம அடி கொடுத்து மொத்தன்னு மொத்திட்டு போயிடுவாங்க. நான் மக்களுக்கு ஒண்ணுதான் சொல்லுவேன், நீங்க சாமியாரை நோக்கி போறீங்கன்னா சோம்பேறிகான்னு அர்த்தம். உங்களுக்கான ஒரு யூகங்கள் பயன்படுத்துங்க. நீங்க சாமியார்ட்ட அது இதுக்குன்னு போறதுக்கு டைரக்டா சாமி கோயில்கிட்ட போங்க. இவனெல்லாம் நம்ம சாமியார்களை ஒப்பிட வேணாம். உண்மையான சாமியார்னு எவ்வளவு பேர் வந்தாங்க, எல்லாம் போட்டோலாம் எடுத்து போட்டோம்ல, கேமராலாம் உள்ள வச்சுட்டு எல்லாம் கைலாசில உட்கார்ந்துட்டு இருக்கிறாருல. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உளவியல் நிபுணர் மற்றும் மிஸ் தமிழ்நாடு பட்டம் வென்ற டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அகோரிகள்லாம் வைரல் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களாம் ட்ரெண்ட் ஆகிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கலையரசன் அப்படின்னு சொல்லி ஒரு அகோரி வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அகோரிகள்லாம் ட்ரெண்ட் ஆகலைங்க. அவங்க ரொம்ப காலகட்டமாக 7ஆம் நூற்றாண்டுல இருந்தே அகோரிகள் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் இருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல இருந்தா நமக்கு தெரியுது. அவங்களாம் ட்ரெண்ட் ஆகல, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு அகோரின்னு சொல்லிட்டு ஒரு பேர், என்ன கலையரசன் பேரை சொன்னீங்களா? அகோரின் நீங்களே எங்க பிராண்ட் பண்றீங்க அகோரிக்கு டெஃபினிஷன் தெரியாம? கலையரசன் அகோரின்னு சொல்லிட்டு இருக்கிற நபர் கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு பப்ளிசிட்டிக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க. டிக்டாக்ல 2 பேரும் ஆடுறாங்க பாடுறாங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கப்பிள்ஸ் டிக்டாக்கை பேன் பண்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுன்னு தெரியல. ஒரு நபர் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி அந்த குரங்கு சாட்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல, குரங்கு வித்தையா அப்படின்னு வடிவேல கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வித்தைகளா தெரிஞ்சு வச்சிருக்கிறாளா, அதை வச்சுட்டு ஏதோ கோயில்ல நம்ம ஆடுறோம் பாடுறோம் அந்த மாதிரின்ட்டு சொல்லிட்டு இருந்த நபர் பத்தலை, பப்ளிசிட்டி பத்தலை, பணம் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சாச்சு, டக்குன்னு அகோரி வேடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. இதுதான் நடக்குது. நம்ம அகோரி அப்படின்னு நம்ம சொல்லி, அகோரிகள்லாம் அவங்க புனிதமான வேற ஒரு இலக்கை நோக்கி வாழ்றவங்க. அவங்கள நம்ம கம்பேர் பண்ணி ஒவ்வொரு சேனலும் அகோரி கலையரசன் சொல்லியங்க அகோரிகளை வந்துட்டு கேவலப்படுத்துறீங்க. என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த தம்பி இப்படியே பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னா, அதாவது ஏதோ காளி அம்மா வந்துட்டு நிர்வாணமா வந்து என் முன்னாடி நின்னாங்க, நான் நினைச்சா அவங்களோட நான் வந்துட்டு உடலுறவு வச்சுப்பேன், இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்கா கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு, அதுவும் பரமசிவம் வந்துட்டு நான் அவரை பார்க்குறேன், அவர் வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ அதுக்கு மேல பெரிய சக்தி இருக்கு, அதாவது பேசலாம். அதாவது ஒரு லிமிட் வரைக்கும் தான் உருட்டுகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் வந்துட்டு ஒரு லிமிட் வரைக்கும் உருட்டுகளை என்ஜாய் பண்ணுவாங்க, என்டர்டெயின்மெண்டா பார்ப்பாங்க. உங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஓகே நல்லா வந்துட்டு எல்லா வியூவர்ஸ் போகுதுன்னு போவாங்க. ஒரு லிமிட்டா தாண்டுச்சுன்னா மக்கள் கூட்டமா போய் தர்ம அடி கொடுத்து மொத்தன்னு மொத்திட்டு போயிடுவாங்க. ஒண்ணுமே கேட்க முடியும். இதை போலீஸ் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. ஒவ்வொருத்தர் பண்ற கிறுக்குத்தனத்தை கேட்டுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. முழுக்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இது வரைக்கும் வந்துட்டு தான் ஏதாவது ஒரு சித்து விளையாட்டு பண்ணாருன்னா ஒன்றும் கிடையாது. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு உளவியல் நிபுணராக இருக்கீங்க. இப்போ இது சில நம்பாமல் இருக்கிறவங்க ஓகே சூப்பர் ஃபைன், அது ஓகே. சில பேர் இதை நம்புறாங்கல்ல, இப்போ நரபலிலாம் கூட கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி யாருன்னா சொல்கிறத கேட்டு எதனா ஒன்று பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது தான் இந்த மாதிரி யாருனா எதனா ஒன்று சொன்னால் நம்ம அதை நம்பலாமா, அதை பண்ணி பார்க்கலாமாங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையே வருது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க எதை நோக்கி போகணும்? இதை நோக்கி போனால் கண்டிப்பாக இதோட பின்விளைவுகளானது ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஸோ இது நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு சாமியார் திடீர்னு முளைக்கும் போதும் நான் மக்களுக்கு ஒண்ணுதான் சொல்லுவேன், நீங்க சாமியாரை நோக்கி போறீங்கன்னா சோம்பேறிகான்னு அர்த்தம். நம்ம முன்னேறணும் அப்படின்னா நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு, ஓகேங்களா, ஒரு சக்தி இருக்குன்றது நான் நம்புறேன். நல்ல ஞாபகம், நான் நம்புறேன். கடவுள்னு சொல்லலாம், சயின்ஸ்ன்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், ஜெனரல் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், நான் நம்புறேன். ஆனா நான் இன்னொருத்தரை நம்பி போறேன், அவங்க வந்துட்டு ஏதோ பண்ணி கொடுத்தா இல்ல வந்துட்டு தாயத்து கட்டினாலோ நான் வந்துட்டு திடீர்னு என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது சோம்பேறித்தனம். உழைப்பா போடணும்.
உழைப்பா போடணும், கரெக்டான யுக்தியை கடைபிடிக்கணும். இப்போ உன்னை நம்ம சாதிக்கணும்னு வைங்களேன், சும்மா நான் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருந்தா சாதிச்சிட முடியுமா? நம்ம திறமை என்ன, அந்த திறமைக்கு ஏற்ப ஒரு இலக்கை செட் பண்ணணும். அந்த இலக்கை நம்ம அடையிறதுக்கு என்ன யுக்தி வியூகம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தெளிவா புரிஞ்சு அதை மூவ் பண்ணாதான் வெற்றி அடைய முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும், அவனுடைய சொந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சிருக்குமா இல்லையா, ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட். இப்போ என்ன கேட்டா உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டா ஒரு லிஸ்ட் கொடுப்பேன், உங்க நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டா அதை விட டபுள் லிஸ்ட் கொடுப்பேன். நமக்கு ஒண்ணு எது வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ், எது நமக்கு தெம்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், எது நமக்கு வந்துட்டு பின்னடைவுன்றது நமக்கு தெரிஞ்சாதான். ஏன்னா வாழ்க்கையில பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸும் இருக்கும். நம்ம நெகட்டிவ்ஸை கம்மி பண்ணிட்டு பாசிட்டிவான நம்மளுடைய குணாதிசயங்களை கொண்டு வந்துதான் ஒவ்வொரு வெற்றியை அடையணும். அப்ப மக்கள் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்றது என்னன்னா, தனி மனிதரா உழைங்க, உங்களுக்கான ஒரு யூகங்கள் பயன்படுத்துங்க. நீங்க சாமியார்கிட்ட அது இதுக்குன்னு போறதுக்கு டைரக்டா சாமி கோயில்கிட்ட போங்க, வேண்டுங்க, மனசு ஆறுதல் கிடைக்குதா, சந்தோஷம். உண்மையாவே உங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்கல்ல, நானும் நம்புறேன். அது என்ன வேணாலும் இருக்கலாம், டைரக்டா போங்க. ஏன் இந்த மாதிரி ஃப்ராடு பசங்கிட்ட போய் எவ்வளவு சாமியாருக்கு இப்ப இவெல்லாம் கிருக்கங்க, இவனெல்லாம் நம்ம சாமியார்களோட ஒப்பிட வேணாம். உண்மையான சாமியார்னு எவ்வளவு பேர் வந்தாங்க, எல்லாம் போட்டோலாம் எடுத்து போட்டோம்ல, கேமராலாம் உள்ள வச்சுட்டு எல்லாம் கைலாசில உட்காந்துட்டு இருக்கிறாருல. எவ்வளவு சாமியாருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பிரேமானந்தாவா, எவ்வளவு பேர் அரெஸ்ட் வரிசையா வந்துகிட்டு தானே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் மக்கள் வந்துட்டு ஏன் மாற மாட்டிருக்காங்க, சோம்பேறிகளா இருக்கிறவன் இந்த மாதிரி சாமியார் மூலமா போயிட்டு பண்ணணும்னு தோணுவோம். நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சந்திக்கிறோமா, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய வலிமை நமக்குள்ளேயே இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, பூட்டு இருக்கா, இந்த பூட்டை எதால ஓபன் பண்ணுவீங்க, சாவி. அந்த சாவிய எதுல போட்டா அந்த பூட்டு திறக்கும், சரியான ஒரு பூட்டு இருக்கு, சாவி இருக்கு. இப்ப இந்த சாவிய எதுல போட்டா அந்த பூட்டு திறக்கும், அதாவது அந்த பூட்டுடைய சாவி. அப்ப அந்த பூட்டுக்குள்ள தானே அந்த பூட்டை திறக்கிறதுக்கான மெக்கானிசம் இயற்கை படிச்சிருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க உன்னை சாதிக்கணும், மனம் திறந்து வெளிப்படையாக நம்மளுடைய சமுதாயத்தை நன்கு புரிந்து கொண்டு திறமையை பாவித்து நான் உன்னை வந்துட்டு வெற்றி அடைகிறேன் அப்படின்னா, அதுக்கான பூட்டை ஓபன் பண்ணக்கூடிய நம்ம மனசு, நம்மளுடைய ஆள் மனசு, நம்மளுடைய வைராகியம், என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, தன்னம்பிக்கை, இத ஓபன் பண்ணக்கூடிய மெக்கானிசம் எங்க இருக்கு, நமக்குள்ளதானே இருக்குங்க. அந்த சாவி எதுக்கு தெரியுங்களா, அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நம்ம கூட அன்பான நபர் இருந்து, இல்லம்மா நான் இருக்கேன் பாத்துக்கலாம், ஓ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அவர் பாத்துப்பாரு, நம்ம மனசு ஆறுதல் அடையலாம், அதுதான் அந்த சாவி. ஆனா ஃபைனலா நம்ம மனசுக்குள்ள இருக்க நம்மளுடைய திறமைகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். வெளியே இருக்கிற ஏதோ ஒரு சாமியாரோ இல்ல இந்த தாயத்தோ இல்ல அவங்க கொடுக்குற அந்த தகுடோ கிடையாதுங்க. புரியுதுங்களா? நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த அகோரின்ற பேர்ல இந்த ஆள்லாம் சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னா கூடிய சீக்கிரம் தர்ம அடி வாங்குறது மிச்சம். அகோரிகளுக்குன்னு சில முக்கிய இது இருக்குங்க. இப்போ இவங்களுடைய மைண்ட் செட் என்ன, யார் அவங்க கிட்ட போறாங்கன்னு பார்த்தோம். கடைசியாக இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி உருவாகிறவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு, என்ன நினைச்சு அவங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்புறாங்களா, இல்லை அவங்க கன்ஃபார்ம் நம்ம ஏமாத்த தான் போறோங்கிற மைண்ட் செட்ல தான் இதை பண்றாங்களா, இல்லை அவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பிலீஃப் இருக்கா? உளவியல் ரீதியா இந்த தம்பிக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றது எனக்கு ஓரளவு ஐடியா இருக்கு. இந்த தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் சிறு வயதிலே திருமணம் பண்ணிட்டாங்க, 2 குழந்தையெல்லாம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்குன்றாங்க. டிக்டாக்ல கொஞ்சம் நல்லா பப்ளிசிட்டி வருது, கொஞ்சம் பணம் பார்க்குறாங்க. கோயிலில் அங்கங்கன்னு ஊர் சைடு குறி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குறி சொல்கிறாங்க. நிறையா பேர் அபியூஸ் பண்ணியிருக்காங்க, உனக்கு குறி சொல்ல தெரியல அப்படின்னு அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல காரியவாதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, விவரமாக போய் ஒரு இயக்கத்தை ரன் பண்ணுறாரு, ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறாரு, ஃபீனிக்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு. அதாவது வேர்ல்டு ரெக்கார்டுன்ற பேர்ல இங்க ஒரு 100 இயக்கம்ங்க இருக்குங்க. ஏதோ பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டக்குன்னு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தா ஓ இவங்க ஏதோ உலக அளவில் சாதனை படிச்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க. வேர்ல்டு ரெக்கார்டுன்றது ஒன்று தாங்க, கின்னஸ், அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்டு ரெக்கார்டு. அதை தவிர்த்து தனித்தனியான ஒரு கிராமத்துல இருக்கேன், நான் இங்க பாண்டிச்சேரியில் இருக்கேன், பெங்களூர்ல இருக்கேன்ட்டு சில இயக்கமை ஓப்பன் பண்ணிட்டு அந்த இயக்கம் மூலமா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது. இவங்க இந்த சாதனையாளர்கள் அந்த சாதனையாளர்கள் அதை வேர்ல்டு ரெக்கார்டுன்னு போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பேரே அப்படிதான் இருக்கும், அந்த இயக்கம் பேரே அந்த வேர்ல்டு ரெக்கார்டு, இந்த வேர்ல்டு ரெக்கார்டு, இவர் ஃபீனிக்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு தான் சாதிக்கணும்னு ஆசை.
ஒருத்தர் திரும்ப திரும்ப அபியூஸ் பண்ணும்போது ஏதாவது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம பெருசா பண்ணி காட்டணுன்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இந்த தம்பிக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. நல்லா ஆடுறாரு, பாடுறாரு, திறமசாலி. ஆனா பப்ளிசிட்டி கிடைக்கல, தான் எதிர்பார்த்தது கிடைக்கல, பண அளவுல ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண முடியல. அப்ப அடுத்து என்ன பண்றாரு, இங்கிருந்து உட குறி சொல்றதுக்கு கூட்டு போறாம்பான்னு யாரோ மும்பைல கூட்டு போயிருக்காரு. அப்போ ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு போறாரு. இங்கதான் ஒரு ஆரம்பிக்குது இந்த அகோரின்ற அந்த ஒரு பெரிய ஒரு டிராமா இருக்கு பாருங்க, அங்கதான் ஆரம்பிக்குது. அங்க போய் குறி சொன்ன போன இடத்துல அங்க சரியா நீ குறி சொல்லப்பா, நீ வந்துட்டு சரியா வேலை செய்யறதுல அதுன்னு அங்க அபியூஸ் செய்யப்பட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டு திரும்பி வராரு. பணம் இல்ல, திரும்ப போறாரு வராரு. அப்ப அங்க இருந்து சரி, அப்ப அங்க வந்துட்டு அப்ப நான் நிறைய மந்திரம் கத்துக்கிட்டா நம்ம பணம் பார்க்க முடியும், நல்லா குறி சொல்ல முடியும்ன்ற உந்துதல்னால மும்பையில இருந்து எங்க போறா அந்த தம்பி, காசிக்கு போறாரு. ஒருத்தர் உன்னை பண்ணணும்ட்டு போயிட்டா முழுசா கத்துக்கணும்ட்டு இல்ல, அறவுரையா கத்துக்கிட்டாலே ஏதோ கத்துக்கிட்டோன்னு இருக்க முடியும். அவங்களுக்கு வேண்டியது என்னன்னா பப்ளிசிட்டி, நான் வந்துட்டு பெருசா நான் அப்படி இப்படின்னு நான் காட்டணும் அப்படின்றது. ஆல்ரெடி என்ன பண்ணா பப்ளிசிட்டி ஆக முடியும்னு தெரிஞ்ச கப்பிள்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடியே என்ன மாதிரி ஆடினா, என்ன மாதிரி பாடினா, என்ன மாதிரி சேட்டை பண்ணா பப்ளிசிட்டி வியூஸ் போகும், பணம் பார்க்க முடியும்னு தெரிஞ்ச ஒரு கப்பிள்ஸ் அப்படின்னும் போது அங்க அறவுரையா கத்துக்கிட்டு வந்து இங்க வந்து உட்காந்துட்டு, அதுவும் ஏதோ ஒரு கிராமத்துல, அதுவும் இப்போ ஒரு கோயில போய் உட்காந்துட்டு இருக்கிறது 1 மாசம்தான். அந்த தம்பி உட்காந்து 1 மாசம்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 1 மாசத்துல போய் 1 மாசம் மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு முகத்துக்கிட்ட போய் இந்த மக்கள் போய் குறி கேட்கறத நம்ம என்ன சொல்றது? இந்த அளவுக்கு அறியாம இருக்கணும், புரியுதா? அப்போ இந்த தம்பிக்கு என்னன்னா பக்கா மெகா மைண்டு, இப்படி தட்டினா பப்ளிசிட்டி வரும்ட்டு ஜெயிச்சிட்டாரா. எல்லாம் வந்துட்டு மாறி மாறி கூப்பிடுறாங்களா. நேற்று பிஹைண்ட் வுட்ஸ் O2ல வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்தையும் இன்ட்ரோ பண்றாங்க. பணம் கொடுத்து கூப்பிட்டுருக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க, பணம் கொடுத்து கூட கூப்பிட்டுருக்கலாம். இப்போ அடுத்து என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேங் ஏதோ இவங்களை துரத்துதான், கையில வந்துட்டு ஏதோ வெப்பன்ஸை வச்சு துரத்துதான். இதுல என்னதுங்க கண்டென்ட்? அந்த கண்டென்ட்டை நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அவ்வளவு சமுதாயத்துல வந்துட்டு போதைப் பொருள் விஷயத்துல இருந்து, குழந்தைகள் ரேப்ல இருந்து மிகப்பெரிய அரசியல் சூடு பிடித்தா களம் எரிந்து கொண்டு இருக்கும் போது நம்ம இதை பேசிட்டு இருக்கோம்ல, இதை பேச வைக்கிறான்ல அந்த தம்பி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி அந்த தம்பிக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் டீம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து, தம்பி இதுக்கு நீ விருப்பப்படுறியா, இது கரெக்டான ஒரு டைரக்ஷன், இல்ல நீ இதுக்கு விருப்பப்படுறியா, இது கரெக்டான ஒரு டைரக்ஷன். ஆனா இந்த மாதிரி கண்ணாப்பி நான் மந்திரிச்ச முட்டை இதை வச்சுட்டேன்னா வந்துட்டு சூனியா வச்ச மாதிரி, அது நான் நினைச்சேன்னா வந்துட்டு உங்க ஒவ்வொரு தலையில எழுதியிருக்க உங்களுடைய எப்ப நீங்க சாவீங்கன்ற அந்த டைம் தெரியும். ஒரு உண்மை என்னன்னா, அகோரிகள் அதை நம்புவாங்க. ஒவ்வொருத்தர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நெத்தியில அவங்க இறக்கக்கூடிய பிறப்பு இறப்பு எழுதியிருப்பாங்கன்றது ஆழமா நம்பக்கூடியவங்க அகோரிகள். அவங்க மண்டை ஓட்டை தான் அவங்க வந்துட்டு ஒரு ஆயுதமாவே, ஒரு அணிகலனாவே சுத்திட்டு இருக்கிறவங்க அகோரிகள். ஸோ ஒரு 2-3 வார்த்தைகளை அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்துட்டு இப்படி கண்ணாப்பின்னா நீங்க வந்து பேசிட்டு இருந்தா ஒரு கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கப்புறம் தர்மாடி. அதுக்கு முன்னாடி யாராவது நல்ல சமூக ஆர்வலர்கள் இல்ல உளவியல் ரீதி, ஏன்னா எனக்கு இதுல விருப்பமே கிடையாது, எனக்கு 1008 வேலை இருக்கு, வேற யாராவது இருந்தா கூப்பிட்டு அந்த தம்பதியாரை உட்கார வச்சு நல்ல வார்த்தை சொல்லி அமுச்சு விடுங்க, அவ்வளவுதான். இந்த பப்ளிசிட்டிலாம் ஒன்னுக்கும் லைக் ஆகாது, ஒன்னுக்குமே லைக் ஆகாது. நாளைக்கு சமுதாயத்துல மதிக்கவே மாட்டாங்க. நிறைய மூட நம்பிக்கைகள் எதிர்த்து நீங்க பேசுனீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.